புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திண்டுக்கல்லில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான கரும்புகள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரேம்குமார், விவசாயிகள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, முழு விவரம். கனிமொழி, தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு விவசாயிகள் கரும்பு பயிரிட்டு அறுவடை செய்யும் தருவாயில் உள்ளனர். அதன் அடிப்படையில் திண்டுக்கல், தாடிக்கொம்பு, நொச்சோடைப்பட்டி, அதிகாரிப்பட்டி, தானார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கரும்பை சாகுபடி செய்து தற்பொழுது அறுவடைக்கு தயார் நிலையில் வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை கனத்த மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை நீடித்தது. இந்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான கரும்புகள் சாய்ந்து பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கரும்பு விவசாயம் செய்ய தேவையான உரம் விலை உயர்ந்துள்ளது. அதேபோல் விவசாய கூலியும் உயர்ந்துள்ளது. விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை மற்றும் எறும்பு, அணில், மயில் உள்ளிட்ட பல்வேறு பிராணிகளில் இருந்து கரும்பு காப்பாற்றி தற்பொழுது அறுவடைக்கு கொண்டு மிகவும் சிரமப்பட்டு அறுவடைக்கு தயார்படுத்தி இருப்பதாகவும், இதற்கிடையே இன்று பெய்த கனமழையின் காரணமாக கரும்பு முற்றிலும் சாய்ந்து பல லட்சம் ரூபாய் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து நஷ்டத்திற்கான உரிய இழப்பீட்டை வழங்கிட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.